காலிறுதி கட்டத்தை எட்டி வரும் உலகக்கோப்பை கால்பந்து திருவிழாவில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட பிரேசில் அணி நார்வேயிடம் பேரதிர்ச்சியடைந்து போட்டியிலிருந்து வெளியேறியது. பிரேசிலும் கால்பந்தும் ஒன்றோடு ஒன்று பிணைந்தது. உலகில் கால்பந்தாட்டத்தின் அடையாளமாகவே பிரேசில் பார்க்கப்படுகிறது. அந்நாட்டில் சுமார் 70% மக்கள் கால்பந்து பித்து பிடித்தவர்கள். இந்நிலையில்தான் 6வது முறையாக உலகக்கோப்பையை கைப்பற்றும் கனவுடன் 2026 போட்டியில் பிரேசில் கலந்து கொண்டது. ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக நார்வேயிடம் 1-2 என பிரேசில் அதிர்ச்சி தோல்வியை கண்டது. நார்வே அணியின் சூப்பர் ஸ்டார் எர்லிங் ஹாலண்ட் கடைசி 11 நிமிடத்தில் 2 கோல்களை அடித்து பிரேசிலின் கோப்பை கனவை தகர்த்தார். இதனால் தலைநகர் ரியோவில் கூடி ஆட்டத்தை கண்டுகளித்த ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் பெரும் துயரத்தில் மூழ்கினர். இந்த வெற்றி மூலம் நார்வே அணி முதன்முதலாக உலகக்கோப்பையில் காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறி புதிய வரலாறு படைத்துள்ளது. இதனால் ஆட்டம் நடைபெற்ற நியூஜெர்சி மைதானத்திற்கு வெளியே குவிந்திருந்த அந்நாட்டு ரசிகர்கள் வைக்கிங் ரோபானியில் வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்தனர். ஒரு கோல் அடித்தும் நார்வேயிடம் அடைந்த தோல்வியால் மனமுடைந்த பிரேசில் அணியின் நட்சத்திர வீரர் நெய்மர் கண்ணீருடன் சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். இதே மெட்லை மைதானத்தில் 2010 சர்வதேச அரங்கில் அடியெடுத்து வைத்த நெய்மர் அதே மைதானத்திலேயே தனது கடைசி போட்டியை முடித்துக் கொண்டுள்ளார். இங்கேயே தொடங்கினேன், இங்கேயே முடித்துக் கொள்கிறேன் என்று அவர் உருக்கமாக தெரிவித்துள்ளார். பிரேசில் அணிக்காக 129 போட்டிகளில் விளையாடியுள்ள நெய்மர் 80 கோல்களை அடித்து பிரேசில் வரலாற்றில் அதிக கோல்கள் அடித்த வீரர் என்ற சாதனையுடன் தனது 16 ஆண்டுகால சர்வதேச பயணத்தை நிறைவு செய்துள்ளார். மெக்சிகோ சிட்டியில் நடைபெற்ற ஆட்டத்தில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இங்கிலாந்து அணி 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை போராடி வீழ்த்தி காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியது. ஜூட் பெல்லிங்ஹாம் 2 கோல்களும் ஹாரி கேன் 1 கோலும் அடித்து இங்கிலாந்தின் வெற்றியை உறுதி செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.